50க்கும் மேற்பட்ட தமிழக அரசு கொல்லைப்புற வழியாக இன்றைக்கு அடைக்கப்பட்ட கடைகள் எல்லாம் லைசன்ஸ் பெயர்களை மாற்றி வேறு வழியில் திறப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டு அதிகாரிகள் அலைவாலை என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நெடுஞ்சாலைகளில் இருக்கும் மதுபான கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பால் ஆடிப்போயிருக்கும் தமிழக அரசு அப்படி மூட உள்ள கடைகளை அந்தந்த பகுதிகளில் இருக்கும் ஊர்களுக்குள் கொண்டு செல்ல முயற்சித்து வரும் நிலையில் மீண்டும் மதுவிலக்கு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. மதுக்கடைகளை மூடச் சொல்லி தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்க ஆரம்பித்துள்ளது. பல்லடம் அருகில் உள்ள சாமலாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க ஆவேசமான அப்பகுதி மக்கள் நேற்று சாமலாபுரம் மங்களம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் செய்தனர். சிறிது நேரத்தில் மக்கள் கலைந்து போய்விடுவார்கள் என காவல்துறையினர் நினைத்திருக்க மக்கள் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராடி வந்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கடையை அகற்ற அவகாசம் கேட்டனர். மக்கள் அதனை மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் போலீசார் போராட்ட கூட்டத்தை கலைப்பதற்காக தடியடி நடத்தினர். இச்சம்பவத்தில் ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதுடன் போராடியவர்களை கண்மூடித்தனமாகவும் காட்டு மிராண்டித்தனமாகவும் தாக்கியுள்ளார். மேலும் மற்ற காவலர்களுக்கும் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் தாக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை இவரும் தாக்கியதுடன் அப்பெண்களின் கன்னத்திலும் அறைந்த காட்சி மக்களிடம் மாபெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் அறைந்ததில் காயமடைந்த பெண்ணிற்கு மருத்துவ பரிசோதனை நடத்தியதில் அப்பெண் காது கேட்கும் திறனை இழந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. திருப்பூர் மட்டுமன்றி சிவகங்கை மாவட்டத்திலும் டாஸ்மாகிற்கு எதிரான போராட்டம் நடைபெற்றது. காளையார்கோவில் தாலுகாவில் உள்ள குருந்தனி கிராமத்தில் உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரியும் தங்கள் ஊருக்குள் மேலும் ஒரு மதுபான கடையை திறக்க நடைபெறும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 100 பேர் அங்குள்ள உயர்மின் அழுத்த கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகள் மதுபான கடையை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்நிலையில் மாணவிகள் எவ்வாறு பாதுகாப்பாக இவ்வழியை கடந்து செல்ல முடியும் எனவும் ஆவேசமாக கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே இந்த ரோடு வழியா தான் போறாங்க. கிட்டத்தட்ட 200-300 பிள்ளைங்க வந்து இந்த வழியா போயிட்டு இருக்குங்க. நாங்க எப்படி இதுல சேஃப்டியா போறது? நாங்க சும்மாவே இந்த இடத்துல வந்து அவ்வளோ பசங்களா இருப்பாங்க. தனியா பொட்ட கடை இருக்கு பாருங்க. இந்த வழியா கொண்டு வந்து மதுக்கடையை வச்சா நாங்க எப்படி இந்த வழியா போவோம்? மேலும் நாமக்கல் மாவட்ட நெடுஞ்சாலையில் இருக்கும் அரசு மதுபான கடை எண் 6121 ஆப்பலாப்பட்டி என்ற ஊரில் மாற்ற அரசு அதிகாரிகள் முயற்சித்து வருவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மறியலில் ஈடுபட்டிருந்த 5 பெண்கள் அங்கிருந்த உயர் நீர்த்தேக்க தொட்டியில் ஏறியும் போராட்டம் நடத்தினர். இதுபோன்று திருச்சி மாவட்டத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் கடைகளில் 122 கடைகளை ஊருக்குள் இடமாற்ற அரசு அதிகாரிகள் முயற்சித்து வருவதாகவும் அவர்களின் முயற்சியை மாவட்ட ஆட்சியர் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரியும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மது பாட்டில்களை மாலையாக அணிந்து போராட்டம் நடத்திய சம்சுதீன் என்பவர் ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளித்துள்ளார். இன்றைக்கு தமிழகம் முழுவதிலுமே மதுக்கடைகளை எடுக்க சொல்லி ஒரு மிக பிரமாண்டமான மக்கள் எழுச்சி போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. செவிசாய்க்காத அரசுகள் இன்று இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மது பாட்டில்களை அணிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். அரசால் நடத்தப்பட வேண்டிய பள்ளியும் மருத்துவமனைகளும் பெரும்பாலும் தனியார் வசம் சென்றிருக்க தனியார்கள் நடத்துவதே பாவமாக கருதப்பட்ட மதுக்கடையை அரசு நடத்துவது மிகவும் வேதனைக்குரியதே.